தூங்க வச்சாச்சு. ஸோ இனிமேல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெஸ்க்கை பார்த்தேன். என்னோடய டெஸ்க்கு வந்து ரொம்ப கந்தரக்கோலமாக இருந்துச்சு. சரி ஓகே, இனி இந்த மாதிரி வந்து இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ வந்து என்ன மாதிரி 2 பேபி வச்சுட்டு படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ, ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து வீலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீலாக் மட்டும் தான் போடுறேன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து சப்ஜெக்ட் சம்மந்தமாகவும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எழுந்தோடனே ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கலாம். காஃபி குடிச்சாச்சு. ஏன்னா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டெஸ்க்கும் பார்த்தீங்களா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் ப்ளேஸ் க்ளீனாக இருக்கும்போது நம்மளால் போய் பண்ண முடியும். என்னோடய நம்பகத்தமான ஒரு இது என்னென்னா அந்த கண்ணாடி தான். அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எடுத்து இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி டே ஒன்னே அதுதான். ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே நான் அதை தூக்கி போட்டது தான். இன்னும் நான் எதுவுமே பார்க்கல. ரொம்ப ஒரு இதில் இருந்தேன். சரி ஓகே, இனிமேலும் இருந்தால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய கொஷின் பேப்பர் எடுத்தேன். நான் அந்த கொடுத்தாங்களே எக்ஸாம் ஹாலில் அதே கொஷின் பேப்பர் எடுத்தேன். ஸோ அதில் வந்து கொஷின்ஸ்லாம் வந்து செக் பண்ணலாம். லைக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஐஎன்எம் இதெல்லாம் வந்து நான் வந்து நிறைய அவுட் சோர்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணலாம். செக் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, எப்படி படிக்கணும் அப்படின்றது தோணும் இல்லையா? ஸோ அதுக்காக ரெஃபர் பண்ணணுன்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்கான அவுட் சோர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணேன். ஸோ டவுன்லோட் பண்ணி அது வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் வேறு. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோவா அவுட் சோர்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து யாருமே போட மாட்டாங்களா, தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணி எனக்கு என்ன தேவை அப்படின்றது எடுக்கவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ டெலகிராமில் தான் வந்து நிறைய வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பட் வந்து இதுதான் வந்து ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஈதல் டிஎன்பிசி அகாடமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து தமிழுக்கு வந்து நான் பண்ணிக்கலான்ட்டு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னு பார்த்தோம்னா இவர் வந்து குரூப் 2 இதில் இருக்கார், முடிச்சுட்டு தொடர்ந்து பார்த்தோன்னா 95+ போட்டிருக்காரு தமிழில் மட்டுமே. ஸோ அதனால் பார்த்தோம்னா ஓகே, அவர் வந்து சூப்பராக வந்து எல்லாமே ஃப்ரீயாக வர கொடுக்குறாரு. மெட்டீரியல்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாரு. கச்சன்னு எல்லாமே எது தேவையோ அதை மட்டும் ஃபுல்லாக நல்லாவே கொடுக்குறாங்க. இதோட லிங்க் வேணால் என்னோடய டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த இது நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? பட் நல்லாயிருக்கு. அவர் ஒரு சிலபஸ் மாதிரி போட்டு கொடுத்தாரு. போட்டுட்டு இந்த மாதிரி முடித்தோம் முடிக்கலன்றது டிக் பண்ணுறது, இல்லை ராங் பண்ணுறது, முடிக்கல அப்படின்னு போட்டு வைக்கிறது, போட்டு வச்சு இது வந்து ஒன்றொன்னா முடிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவுட் சோர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி முதற்கொண்டு. ஏன்னா புக்ஸ் வாங்குற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை. ஸோ அதனால் எல்லாமே நான் பிடிஎஃப் தான் இருக்குது. எங்கிட்ட டேப்லெட் இருக்கிறதுனால பிடிஎஃப்லேயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். பட் சாதாரண விஷயம் கிடையாது. தேடி எங்கே அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ பட் கடைசியாக வந்து அட்லாஸ் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் மரபு தொடர் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 8 பார்ட்ஸ் பக்கம் போட்டுட்டேன். வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வாவரிசை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறையாவே இருக்கும். இதை என்னோடய ஃபஸ்ட்டில் வீலாக் போடணும் அப்படின்னு சொல்லி இதுதான் ஃபஸ்ட்டு. பட் என்னோடய சேனல் வீலாக் மட்டும் போட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துருக்க மாட்டேன். என்னோட இதில் இன்ஃபர்மேஷனும் இருக்கும், ஜாப்ஸ் பற்றியும் போடுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து போட்டுருக்கேன். நீங்கள் வேணால் அப்படி செக் பண்ணி பார்த்து என் கூட படிக்கிறதா அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படி முடிச்சலாம். நம்ம வந்து இன்னொரு வாவரிசை, இன்னொரு 2 வரிசை தான் இருக்குது. அதை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா நானும் படிச்சுட்டேன். என் கூட சேர்ந்து படிச்சுட்டு வரவங்க படிச்சுட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஸோ சிலபஸ் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருக்கேன். சரி சிலபஸ் சொல்லிட்டுனா டிசம்பரில் வரும் இல்லையா பிளானர், அது வரைக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் தேவைப்படுச்சு. அதெல்லாம் எடுத்து ஒரு தனியாக ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கரெக்டாக போட்டு பக்காவாக ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்கள் பேப்பர் பென் எடுத்து நீங்கள் எந்தெந்த இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் தேடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை தூங்க வச்சுட்டான். இதெல்லாம் வந்து ஒரே டைமில் எடுத்து வீடியோ கிடையாது, அங்கங்கே கட் பண்ணி தான் எடுத்துருப்பேன். பாப்பாவை ரெடி பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணணும், இன்னொரு பாப்பா இருக்காங்க அவங்களையும் பார்க்கணும். ஸோ இதனால் பார்த்தோம்னா அங்கங்கே கட் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் நடுவுலேயே இதையும் பார்த்துப்பேன், பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு
வீட்டையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். மனம் தளராமல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். அதுக்கும் ஒரு டைம் ஒதுக்கி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து என்னோடய ஸ்கெட்யூல் ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேறு என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து காலதாமதப்படுத்தாதீங்க. ஆனுவல் பிளானர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன படிக்கணும், இப்போ தெரியல சிலபஸ் தெரியல படிக்கணுமோ எடுத்து ஒன்றாச்சும் முடிக்க ஆரம்பிச்சிருங்க. கலைச்சொற்கள், சொற்பொருள் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 படிக்கணுமோ, 20 படிக்கணுமோ, இல்லை 2 பேஜ் படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈடல் டிஎன்பிசி அகாடமி டெலகிராமில் போனீங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு பெஸ்ட்டான்னு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமி, அவுட் சோர்ஸு அது எல்லாமே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. என்னென்ன அவுட் சோர்ஸ் தேவையோ மொத்தத்தில் எல்லாமே எடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு பார்க்கும்போது நான் ஃபார்முலாஸ் ஏற்கனவே போன எக்ஸாமுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது டெய்லியும் பார்க்கணுன்றது எனக்கு ஒரு தாரக மந்திரம் மாதிரி எடுத்து எனக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்து நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒன்றுலாம் கிடையாது. அந்த எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D 2D மென்சுரேஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் தான். அதுதான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை டெய்லி வந்து எழுதி பார்ப்பேன். அப்படி எழுதி பார்த்துட்டு அப்படியே படிச்சுக்குவேன். அதுமாதிரி அப்பப்போ ஷார்ட்கட்டுக்காக இந்த இதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதையும் எழுதி வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டு வச்சுக்குவேன். மேக்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். 1 ஹார்ஸ் என்ன மாதிரி ஒன்றுமே வராதவங்க 2 ஹார்ஸ் போடுங்க. ஒன்றுமே தப்பு கிடையாது. ஓகேங்களா? நோட் தனியாக போட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் அகாடமியில் வந்து ஐஎன்எம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழில் கொடுத்துருந்தாங்களே வெங்கடேஷ் வந்து இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் இது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஐஎன்எம் வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவும் டெலகிராமில் தேடி எடுத்தது தான். அது எடுத்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கா, மொத்தமாக எடுத்து படிக்கக்கூடாது இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி ரெஃபர் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அது எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கடைசி நிஜமாக ஒர்த்தாக தான் இருந்துச்சு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இது படிப்போம் இல்லையா, நியூஸ் பேப்பர், ஜார்னல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கூட கேட்டுருந்தாங்களே குரூப் 4ல் நம்மளுக்கு தெரியாத ஜார்னல்ஸ் எல்லாம் கேட்குறாங்களே, அதெல்லாம் அப்படியே பக்காவாக அப்படி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எப்போ எங்கே யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வைஸ்ராய்ஸோட லிஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்பெக்ட்ரம் அந்த புக்கில் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. சப்போஸ் வேணும் அப்படின்னா டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் இருக்கவங்க கூட தேவைன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் புக்ஸ் இருக்கும் இல்லையா, வெங்கடேஷன் அதில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இது மட்டும் வேணும்னா கூட நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பின்னாடி அவ்வளோ இது தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது நிஜமாகவே இந்த லிஸ்ட்டு. ஸோ அதை தான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டு வந்து எடுத்தேன். ஸ்பெக்ட்ரம் இதில் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தோம்னா எல்லாமே சைட் பை சைடு ஏற்கனவே படிச்சிருந்தீங்க. அப்புறம் ஈவெண்ட்ஸோட லிஸ்ட்டு இது எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து ஸ்பெக்ட்ரம் அகாடமி இந்த புக்கில் எடிஷன் இந்த புக்கில் வந்து இருக்குது. இது படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஐஎன்எம் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். பாலிட்டிக் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு அது வந்து போதும். 6th எடிஷன் இருக்குது. ஸோ அதை வந்து 9th எடிஷன் வரைக்கும் இருக்குது, 8th எடிஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த புக்கில் நான் 6th எடிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அது மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா வெங்கடேஷன் அவங்களோட புக்கு தமிழில் தான் படித்தானோ, இங்கிலீஷில் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்து எல்லாமே தமிழில் தான் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். மொத்தத்தில் அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக தூக்கு வர மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச அந்த விச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்மேன் நடித்த ஒரு இது, ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்னோடய டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய டே 1. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா ரிஷோபா அகாடமிலேருந்து வர சிலபஸை ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே என்னென்ன தேவையோ அவுட் சோர்ஸ் ப்ளஸ் புக் சோர்ஸ் எல்லாமே எடுத்து நோட்ஸு என்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணி கொஷின் பேப்பரை வந்து எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.